இப்போ இருக்கக்கூடிய டிஜிட்டல் உலகத்தில் ரொம்பவே கஷ்டமான விஷயம் என்ன தெரியுமா? பாஸ்வேர்டை ஞாபகம் வைப்பது தான். பாஸ்வேர்டை ஞாபகம் வைப்பதற்காகவே தனியாக அப்ளிகேஷன்லாம் டவுன்லோட் பண்ணி அதுக்கு ஒரு பாஸ்வேர்டை போட்டு அந்த பாஸ்வேர்டை நம்ம ஞாபகம் வச்சுட்ருக்கோம் அப்படிங்கிறது நம்மளை நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு வியாதி தான். இன்னும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய வியாதி என்னென்னா, எந்த பாஸ்வேர்டை எதுக்கு போடுறோம் அப்படிங்கிறதே தெரியாததுனால எல்லாத்துக்கும் ஒரே பாஸ்வேர்டு, ஜிமெயில், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரே பாஸ்வேர்டு அப்படிங்கிறத போட்டு வைப்போம். இன்னும் கொஞ்சம் பேர் ஈஸி பாஸ்வேர்டாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுருக்காங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பாஸ்வேர்டில் கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 25 கோடி மனிதர்களுடைய பாஸ்வேர்டு அப்படிங்கிறதுல மெயினான நம்பர்ஸ் 1 2 3 4 5 அப்படிங்கிற தொடர்ச்சியான நம்பர்ஸ் அப்படி இல்லைன்னா லெட்டர்ஸ் இருப்பதாக ஒரு ஆய்வு சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் 80% 180 பேருடைய பாஸ்வேர்டு அப்படிங்கிறத நிறைய பேர் ஹேக் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஹேக்கிங்கில் விழுந்துக்கிட்டே அந்த பாஸ்வேர்டு இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது உண்மைதான். ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி வேர்ல்டில் பாஸ்வேர்டு தான் ஒரு பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ அதெல்லாம் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? எஸ், பாஸ்வேர்டே இல்லாத ஒரு உலகத்துக்குள்ளே நம்ம என்டர் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ என்ன வைக்கி இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை சொல்கிறியா, இல்லை பாஸ்வேர்டு ஆதென்டிகேட் ஆப் அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி ஆப் அப்படின்னு சொல்கிறியான்னு கேட்டால் எதுவுமே கிடையாது. அதுக்கு பெயர் தான் பாஸ்கி. பாஸ்வேர்டுக்கு பதிலாக பாஸ்கி, பாஸ்வேர்ட்லெஸ் வேர்ல்டு. நல்லா இருக்கே. அதுதான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் லேட்டஸ்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி 2024 தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோமான்னு கேட்டால் இல்லை, 2022 2023 தான் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இது எப்போது இருந்து அறிமுகம் செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1970களிலிருந்தே அறிமுகம் செய்யப்பட்டது. ஏன்னா 1970க்கு டெக்னாலஜியாக இப்போ 2022 23 24 பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டால் கண்ணை மூடிட்டு ஆமான்னு சொல்லுங்கள். இது கேட்கக்கூடிய ஒரு நபர் ஒரு வீட்டு வேலையில் இல்லாட்டி ரொம்ப பெரிய அளவில் ஆஃபீஸ் வேலையில் இருக்கக்கூடிய ஒரு மாணவ மாணவியாக இருக்குது, இல்லாட்டி இல்லைப்பா இதை நான் கொஞ்சம் கேட்டு பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு முதியவராக கூட இருக்கலாம். ஆனால் நம்ம கையில் எல்லார் கையிலையுமே ஒரு மொபைல் ஃபோன் இருக்குது, இல்லை இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு லேப்டாப் இருக்குது. ஸோ 1970களில் இந்த கண்டுபிடிப்பை கண்டுபிடித்த போது நிச்சயமாக இதே மாதிரியான ஒரு கம்ப்யூட்டர் ஓரியன்ட் இன்டர்நெட் ஆக்சஸ் ஓரியன்ட் டிவைஸ் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் அப்படின்னு சொல்லி நினச்சதுனால தான் கிட்டத்தட்ட 70 வருடங்களுக்கு பிறகு அந்த டெக்னாலஜியை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ இங்கே லேட்டஸ்ட் டெக்னாலஜிலாம் பற்றி படிக்கும்போது நீங்களும் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகலாம். அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிறதுக்கு இந்த படிப்பு தான் படிச்சிருக்கணும், இந்த படிப்பு படிச்சிருக்கக்கூடாது அப்படின்னு எதுவுமே கிடையாது. 10 12 படித்து முடிச்சிருந்தா கூட, இல்லாட்டி டிகிரியில் வேறு ஏதாவது ஸ்ட்ரீம் நீங்கள் எடுத்திருந்தா கூட நீங்களும் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகலாம். அதற்கு ராஜலட்சுமி எடிவர்ஸ் அப்படிங்கிற உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த ராஜலட்சுமி எடிவர்ஸினுடைய கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ராஜலட்சுமி எடிவர்ஸை பொறுத்த வரைக்கும் 800க்கும் அதிகமான மாணவ மாணவிகள் பயிலக்கூடிய 40க்கும் அதிகமான இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படிங்கிறவங்க இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட் தான் ராஜலட்சுமி எடிவர்ஸ். கிட்டத்தட்ட 400க்கும் அதிகமான ரெக்ரூட்மெண்ட் கம்பெனிஸ் கூட டைப்பாக இருக்கிறவங்க தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் நீங்கள் இந்த மாதிரியான கோர்சஸ் அப்படிங்கிறத படிக்கலாம். அது ஜாவா டெவலப்பர், CC++, இல்லாட்டி ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், ஆண்ட்ராய்டு எது வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, நீங்கள் என்னவா சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த கோர்ஸை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். ராஜலட்சுமி எடிவர்ஸ்ட்டை கேளுங்க, இந்த கோர்ஸ் நான் படிக்கலாமா, அப்படி படிக்கிறதா இருந்தால் என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அப்படி படிப்பதற்கு முன் அனுபவம் தேவையா இல்லையா, இது நீங்கள் ஆன்லைனில் சொல்லி தருவீங்களா இப்படின்னு பல கேள்விகளை கேளுங்க. கேட்பதற்கு தான் கீழே நம்பரை கொடுத்துருக்கேன். ஆன்லைனில் சொல்லி தராங்க, ஆஃப்லைனில் சொல்லி தராங்க அப்படின்னு சொல்கிறாங்க, இங்கிலீஷ் மற்றும் தமிழ்லையும் சொல்லி தராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் வீக்கெண்ட் கிளாஸஸ் போய் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்கக்கூடிய பல கேள்விகள், அது உங்களுடைய ரெஸ்யூம் பில்டிங்காக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ஜாப் இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸாக இருக்கலாம். இது எல்லாமே அவங்க சொல்லித்தராங்க. இது எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிய வேண்டியது உங்களுடைய பேஷன் என்ன, அந்த பேஷனுக்கு ராஜலட்சுமி எடிவர்ஸால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ மேலும் உங்களுடைய பேஷன் மற்றும் ராஜலட்சுமி எடிவர்ஸ் பற்றி தெரிந்து கொள்ள கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அண்ட் லிங்கை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பாஸ்கி அப்படின்னு நான் சொன்னேன். இந்த பாஸ்கி அப்படின்னு சொல்லும்போது இதுதான் லேட்டஸ்ட் டெக்னாலஜி தான், 2024 ரொம்ப பெரிய அளவில் பூம் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கான காரணம், இந்த பாஸ்கி அப்படிங்கிறத ஆப்பிள் ஃபர்ஸ்ட் ப்ரமோட் பண்ணுறாங்க. ஆப்பிள் ப்ரமோட் பண்ண கொஞ்சம் நாள்லேயே ஆண்ட்ராய்டு இருக்கக்கூடிய சாம்சங்லேருந்து எல்லாருமே நாங்களும் பாஸ்கியை தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு ஃபேஸ்புக்லேருந்து எல்லாருமே என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நாங்களும் பாஸ்கி தான் பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு பாஸ்கி பயன்படுத்தாத மெயினான ஒரு நிறுவனம் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. ஸோ எல்லாருமே பாஸ்கியை தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த பாஸ்கியை பற்றி தெரிந்து கொள்ளணும், இது எதுக்கடா விக்கி எனக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறதா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இதை முழுசாக கேட்டுக்கோங்க. ஏன்னா இது எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயம். அதிகமாக பாஸ்வேர்டை நம்ம ஞாபகம் வைக்க வேண்டாம், இல்லை இந்த மாதிரியான பாஸ்கியில் பயம் இருக்கா இப்படின்னு சொல்லி பல கேள்விகள் உங்கள் மனசில் இனிமே நான் சொல்ல ஏற்படும். அதெல்லாம் தீர்ப்பதற்கான ஒரு பதிவு தான் இந்த பதிவு. ஸோ பாஸ்கி பாஸ்வேர்டை பற்றிலாம் தெரியறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்கிரிப்ஷன் அப்படிங்கிறதையும் அதுவும் கீ என்கிரிப்ஷன் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும். இதை சிமெட்ரிக் மற்றும் ஏசிமெட்ரிக் என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிமெட்ரிக் என்கிரிப்ஷன் அப்படின்னா வேறு எதுவுமே கிடையாதுங்க.
நான் என்னுடைய நண்பன் பாலு அப்படிங்கிற ஒரு நண்பனுக்கு லெட்டரை எழுதுகிறேன். அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணோன்னா அதுக்கு மேலே ஒரு பூட்டை போட்டுட்டு தான் அனுப்புகிறேன். ஸோ அந்த பூட்டுக்கு சாவி என்கிட்ட ஒரு சாவி இருக்கும். அதே சாவி யார்கிட்ட இருக்கும்? என்னுடைய நண்பன் பாலுக்கிட்ட இருக்கும். அப்போ அந்த நண்பன் அந்த லெட்டரை அந்த சாவி எடுத்து ஓப்பன் பண்ணி லெட்டரை படிக்கலாம். ஆனால் இது ஒரு போஸ்ட்மேன் கொண்டு போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இது ஒரு பப்ளிக் கீ தானே, என்கிட்டே இருக்குது, பாலுட்டே இருக்குது. இல்லை இதே மாதிரி போஸ்ட்மேன்ட்டே ஒரு கீ இருக்குது. இல்லை பாலுவினுடைய கீக்கு ஒரு காப்பியை நிறைய பேர் எடுத்து வச்சுருக்காங்கன்னா, நான் பாலுக்கு அனுப்பக்கூடிய லெட்டரை யார் வேணாலும் அந்த பப்ளிக் கீயை பயன்படுத்தி என்ன செஞ்சிடலாம்? வாசிச்சிட முடியும். இதை தான் சிமெட்ரிக் என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டேட்டா ப்ளஸ் கீ, அதாவது பிளைன் டெக்ஸ்ட் ப்ளஸ் கீயை சிஃபர் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிஃபர் டெக்ஸ்ட் அப்படிங்கிறத மறுபடியும் அவங்க டிக்ரிப்ட் பண்ணணும்னா அந்த கீ எந்த கீயை வச்சு அவங்க என்கிரிப்ட் பண்ணாங்களோ அந்த கீயை பயன்படுத்தினாலே போதும். ஆனால் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நீங்கள் உணர்ந்துட்டீங்க. அப்போ இதை சால்வ் பண்ணுறதுக்கு தான் ஏசிமெட்ரிக் என்கிரிப்ஷன் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாங்க. அப்படி இல்லைனா பப்ளிக் கீ கிரிப்டோகிராஃபி அப்படின்னு சொல்லலாம். இந்த பப்ளிக் கீ கிரிப்டோகிராஃபி அப்படிங்கிறத நீங்கள் நல்லபடியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நம்ம பழைய காலத்துலலாம் இப்போவும் நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. போஸ்ட் ஆஃபீஸ்க்கான ஒரு போஸ்ட் பாக்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இந்த போஸ்ட் பாக்ஸினுடைய அட்ரஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். எனக்கு தெரியும், என் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரியும், அந்த எதிர்த்த வீட்டுக்காரனுக்கு தெரியும். ஸோ உங்கள் வீட்டுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு போஸ்ட் பாக்ஸை கொண்டு வைக்கிறீங்க. அந்த போஸ்ட் பாக்ஸுக்குள்ள யார் வேணாலும் லெட்டரை போடலாம், கரெக்டாக? ஆனால் அந்த லெட்டரை வாசிக்கணும்னா அந்த போஸ்ட் பாக்ஸுக்குள்ளே ஒரு கீ இருக்குது. அந்த கீ என்கிட்ட மட்டும்தான் இருக்குது, ப்ரைவேட்டாக என்கிட்ட மட்டும்தான் இருக்குது. நான் என்ன செய்யலாம்? அதை திறந்து அந்த போஸ்ட் பாக்ஸில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாமே வாசிக்கலாம். இதை பப்ளிக்காக நிறைய பேருக்கு தெரியக்கூடிய பப்ளிக் கீ இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை ஒரு இடத்துல போடுறாங்க. ப்ரைவேட்டாக என்கிட்ட மட்டும் ஒரு கீ இருக்குது, அதை யூஸ் பண்ணி நான் என்ன செய்கிறேன்? படித்துக்கொள்கிறேன். இதே நேரத்தில் RSA அல்கோரிதம் ரொம்ப டீப்பாலாம் போக வேண்டாம். பாலுட்டு ஏன்ட்டையும் 2 கீ அப்படிங்கிறது இருக்கும். ஒன்று பப்ளிக் கீ, இன்னொன்று ப்ரைவேட் கீ. அவன்ட்டையும் பப்ளிக் கீயும் இருக்கும், ப்ரைவேட் கீயும் இருக்கும். இந்த பப்ளிக் கீ அப்படிங்கிறத நானும் பாலும் என்ன செஞ்சுக்கிடுவோம்? எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிடுவோம். இல்லாட்டி எங்கே வேணாலும் அது பொதுவாக கிடைக்கும். இந்த போஸ்ட்மேன்ட்ட கூட என்னுடைய பப்ளிக் கீ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் பாலுக்கு ஒரு லெட்டர் எழுதுறேன். பாலுக்கு ஒரு லெட்டர் எழுதுறேன்னா பாலுக்கு பப்ளிக் கீ என்கிட்ட இருக்குல்ல, அந்த கீயை யூஸ் பண்ணி இந்த லெட்டரை என்ன செஞ்சுருப்பேன்? என்கிரிப்ட் அப்படிங்கிறத பண்ணியிருப்பேன். இப்போ என்கிரிப்ட் பண்ண இந்த லெட்டரை யாராவது ஒருத்தர் வாசிக்கணும்னா இந்த பப்ளிக் கீயை வச்சு பண்ண முடியாது. பாலுட்ட மட்டும் ஒரு ப்ரைவேட் கீ இருக்குது பாருங்கள், அதை வச்சு ஓப்பன் பண்ணாதான் என்ன செய்ய முடியும்? வாசிக்க முடியும். போஸ்ட்மேன்ட்டை நான் தைரியமாக அனுப்பலாம். ஏன்னா போஸ்ட்மேன்ட்டை என்ன மட்டும்தான் இருக்குது? பப்ளிக்காக கிடைக்கக்கூடிய பப்ளிக் கீ மட்டும்தான் இருக்குது. இப்போ போஸ்ட்மேனால் இது வாசிக்க முடியுமா? வாசிக்கவே முடியாது. போஸ்ட்மேன் நேராக யார்கிட்ட தான் போய் கொடுத்தாகணும்? பாலுட்ட தான் கொடுத்தாகணும். பாலு நேராக அவனுடைய ப்ரைவேட் கீயை பயன்படுத்தி அதை வாசித்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல ப்ரைவேட் கீ அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் ஃபேக்டராக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இதுதாங்க இந்த சிமெட்ரிக் ஏசிமெட்ரிக் என்கிரிப்ஷன் அப்படிங்கிறது. இதை தள்ளி வச்சுக்கோங்க. இப்போ பாஸ்வேர்டு, யூசர் நேம், பாஸ்வேர்டு எப்படி செயல்படுது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிங்கிறத நம்ம எங்கே போனாலும் யூசர் நேம் அடித்து பாஸ்வேர்டு அடித்து நம்ம என்ன செய்வோம்? ஒரு சர்வரில், அதாவது ஜிமெயிலில் லாகின் பண்ணால் கூட யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்ட உடனே இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை இவங்க என்ன செய்வாங்க? இந்த URL வழியாக அனுப்பி விடுவாங்க. அப்படி அனுப்பிவிட்டு அந்த பக்கமாக இவன் அனுப்பின யூசர் நேம் பாஸ்வேர்டு சரி அப்படின்னு சொல்லி அவங்க சோதித்து பார்த்த பிறகு ஆமாப்பா அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஜிமெயில் சக்ஸஸ் அப்படிங்கிற மெசேஜ் வரும், நாம் ஓப்பன் பண்ணலாம். ஆனால் இந்த இடத்துல நான் என் யூசர் நேமையும் பாஸ்வேர்டு எங்கே அனுப்பி விட்டுருக்கேன்? இந்த URL வழியாக அனுப்பிட்டுருக்கேன்னு சொன்னேன்ல. நடுவில் இருக்கக்கூடிய நம்ம ஆள் ஹேக்கர் என்ன செய்வார்? அதை பிடிச்சி இவனுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு என்னப்பா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய அக்கௌண்ட் அவர் அக்சஸ் பண்ணலாம். ஸோ இந்த நேரத்தில் யூசர் நேம் பாஸ்வேர்டை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்பி அதை சரிபார்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. இந்த முடிவுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் 2013 இதுக்கான ஒரு கமிட்டி அப்படிங்கிறது அமைக்கப்படுகிறது. அந்த கமிட்டியினுடைய பெயர் ஃபிடோ அலைன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபிடோ அலைன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இந்த கான்செப்ட்லேருந்து நம்ம மக்களை செக்யூர் பண்ணணும். ஏன்னா நிறைய ஹேக்கர்ஸ் எல்லாருடைய டேட்டாவும் திருடுறாங்க அப்படின்னு சொன்ன பிறகு ஒரு கட்டத்துக்கு மேலே பாஸ்வேர்டை இன்னும் டைட்டன் பண்ணுங்க அப்படிங்கிற உத்தரவு வருது. பாஸ்வேர்டு எப்படி டைட்டன் பண்ணாங்க? லாங் பாஸ்வேர்டாக இருக்கணும், தொடர்ச்சியான நம்பர்கள் இருக்கக்கூடாது, மிக்ஸ்டு கேரக்டர் உள்ளே கொண்டு வரணும், அதில் கண்டிப்பாக கேபிட்டல் லெட்டர் வேணும், அதில் கண்டிப்பாக ஸ்பெஷல் கேரக்டர் வேணும் இப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்ய ஆரம்பித்தாங்க? பாஸ்வேர்டை இன்னும் ஹெவியாக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் இப்படி ஹெவியாக்கின பாஸ்வேர்டையும் நம்ம அண்ணன் என்ன செஞ்சிடறாரு? ஹேக்கர் ஈஸியாக ஹேக் பண்ணிட்டு போயிடுறார். எகெயின் மறுபடியும் இல்லை யூசர் நேம் பாஸ்வேர்டை டைட் ஆக்கினப்பட்டு போதாது, அடுத்த என்ன செய்யணும்? 2 ஃபேக்டர் ஆதென்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஒன்று வேணும். நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்ட பிறகு கடைசியாக உங்களுடைய மொபைல் ஃபோனுக்கு ஒரு நம்பர் வரும், ஒரு 6 டிஜிட் நம்பர், இல்லாட்டி இமெயிலுக்கு வரும். அதையும் போட்டு ஓப்பன் பண்ணால் தான் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி செகண்ட் ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறதெல்லாம் செஞ்சாங்க. ஆனால் அங்கேயும் ஹேக்கர்ஸ் என்ன செஞ்சிட்டாங்க? அவங்களுடைய கைவரிசையை காண்பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, என்னுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் யாருக்கு கிடைச்சிருது?
இந்த ஹேக்கருக்கு கிடைச்சிருது. அப்போ இவனுக்கு கிடைக்காத மாதிரி நீ யூசர் நேம் பாஸ்வேர்டை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் 1970களில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஏசிமெட்ரிக் என்கிரிப்ஷன் அப்படிங்கிறத பயன்படுத்தலாமா அப்படிங்கிற திட்டத்துக்கு வராங்க. இதுக்காக தான் ஃபிடோ அலைன்ஸ் அப்படிங்கிறது வைக்கப்படுது. ஃபாஸ்ட் ஐடென்டிட்டி ஆன்லைன் அப்படிங்கிறது தான் ஃபிடோ. அப்போ இந்த ஃபாஸ்ட் ஐடென்டிட்டி ஆன்லைன் அலைன்ஸில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேபால் இருக்காங்க, ஆப்பிள் ஜாயின் பண்ணுறாங்க, அதன் பிறகு கூகுள் ஜாயின் பண்ணுறாங்க. இப்படி எல்லாரும் சேர்ந்து தான் இந்த ஃபிடோ அப்படிங்கிற ஃப்ரேம் ஒர்க் எல்லாமே ரெடி பண்ணி எடுக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு ப்ரைவேட் கீ நம்மக்கிட்டேயே இருக்கணும். அது வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நேராக அந்த பக்கம் போகாமல் இருக்கிறதுக்கு என்னுடைய ப்ரைவேட் கீயை மட்டும்தான் என்னால் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் மாற வேண்டும். இதுதான் அவங்க நினைக்கக்கூடியது. அப்போ ஏசிமெட்ரிக் அப்படி இல்லைன்னா பப்ளிக் கீ கிரிப்டோகிராஃபியை பயன்படுத்த வேண்டும் என்றால் என்னிடம் ஸ்பெசிஃபிக்காக ப்ரைவேட்டாக ஒரு கீ வேணும். அந்த ப்ரைவேட்டான கீ என்னவா இருக்கலாம் அப்படின்னு கேட்டால் 4 விஷயங்கள் இருக்கலாம். ஒன்று, உங்களுடைய மொபைல் இருக்குது பார்த்தீங்களா, மொபைலில் நீங்கள் யூஸ் பண்ண பின் நம்பர், அப்படி இல்லைனா பேட்டர்ன், நீங்கள் பேட்டர்ன் போடுவீங்களா அந்த பேட்டர்ன், அப்படி இல்லைனா உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட், அப்படியும் இல்லைனா உங்களுடைய முகம். இது 4ஐயும் வச்சு, இந்த 4ம் இப்போ வரக்கூடிய எல்லா மொபைல் ஃபோன்லேயும் இருக்குது. அப்போது இந்த 4ம் உருவாக்கக்கூடிய ஒரு டிஜிட்டல் சிக்னல் இருக்குல்ல, இந்த டிஜிட்டல் சிக்னலை அங்கே இருக்கக்கூடிய, அதாவது இப்போ ஜிமெயில் லாகின் பண்ணுறோம்னா ஜிமெயில் கூடவே அந்த அக்கௌண்ட் கூடவே இந்த டிஜிட்டல் சிக்னலை என்ன செஞ்சிருவோம், நாம் அனுப்பி விட்டுருவோம். அப்போ இந்த டிஜிட்டல் சிக்னலை அவன் ஒரு பப்ளிக் கீலையோ இல்லை இங்கே இருக்கக்கூடிய ப்ரைவேட் டேட்டாவை அவன் எடுக்க முடியாது. ஸோ இந்த டிஜிட்டல் சிக்னலை அவங்க என்ன செஞ்சுக்கிடுவாங்க, அவங்களுடைய அக்கௌண்ட்டில் ஃபீட் பண்ணி வச்சுக்கிடுவாங்க. ஸோ எப்போ நம்ம இந்த ஜிமெயிலை லாகின் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அப்போ லாகின் பண்ணும் போதே அது ஆல்ரெடி நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இந்த பாஸ்கியாக நம்முடைய டிஜிட்டலாக ஏற்படக்கூடிய சிக்னல், அந்த 4 விஷயங்களை ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ணுறோம். நம்ம மொபைல் ஃபோனை உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்டை வச்சு ஓப்பன் பண்ணும்போது ஃபிங்கர் பிரிண்டால் ஏற்படக்கூடிய டிஜிட்டல் அந்த சிக்னலை அவங்க வெரிஃபை பண்ணுறாங்க. யார் வெரிஃபை பண்ணுறா, அந்த பக்கமாக இருக்கிறவங்க. இந்த நேரம் எது போகலை, யூசர் நேம் பாஸ்வேர்டு எதுவுமே போகலை. ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டு போகாமையே உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்டை வச்சு அவனும் என்ன செஞ்சுக்கிடுவான், ஆதென்டிகேட் பண்ணிக்கிடுவான். ஸோ இந்த இடத்துல யூசர் நேம் பாஸ்வேர்டு அங்கே போகுதா, போகலை. டிஜிட்டல் சிக்னல் அப்படின்னு சொன்னேனே, இந்த டிஜிட்டல் சிக்னலை வேற யாராவது உருவாக்க முடியுமா, அதாவது உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரியே வேறொரு நபருடைய ஃபிங்கர் பிரிண்டை உருவாக்க முடியுமா, முடியாது. அதே மாதிரி இது ஒரு ஏசிமெட்ரிக் என்கிரிப்ஷன் அப்படின்னு சொன்னேன். அப்போ இதை யாராவது டேம்பர் பண்ண முடியுமா, அதாவது ஹேக் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா அதுவும் முடியாது. அப்போ இதை தான் பாஸ்கி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி தான் இன்றைக்கி நீங்கள் ஆப்பிள் டிவைஸை பயன்படுத்தியிருந்தாலும் சரி, ஆண்ட்ராய்டாக இருந்தாலும் சரி, ஆப்பிளெல்லாம் முதல்ல ஆப் ஸ்டோர் போய் ஒரு விஷயத்தை டவுன்லோட் பண்ணணும்னா அடிக்கடி யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிங்கிறத போட வேண்டியதாக இருக்கும். இப்போ அப்படி கிடையாது. நீங்கள் ஆப்பிள் வந்து சும்மா ஜஸ்ட் ஏதாவது டவுன்லோட் பண்ணனா உங்களுடைய ஃபேஸை மட்டும் காண்பிக்க சொல்லும். ஸோ ஃபேஸை காண்பிப்பதிலிருந்து யூசர் நேம் பாஸ்வேர்டை எடுத்துக்கொள்கிறது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா தப்பு. யூசர் நேம் பாஸ்வேர்டு கூடவே இந்த டிஜிட்டல் சிக்னலை அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு ப்ரைவேட் கீயாக அங்கே வச்சுருக்காங்க. அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய பெரிய டிமெரிட் என்ன விக்கி அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய மொபைல் ஃபோன் தெஃப்ட் ஆயிடுச்சு, காணாமல் போயிடுச்சு. அதை வச்சு இந்த பாஸ்கியை யாராவது பயன்படுத்த முடியுமா என்று கேட்டால் முடியவே முடியாது. ஏன்னா அந்த பாஸ்கி ஆக்டிவேட் ஆகணும்னா உங்களுடைய முகம் வேணும், இல்லாட்டி உங்களுடைய தம்பு வேணும், அப்படி இல்லைனா உங்களுடைய பேட்டர்ன் தெரிஞ்சிருக்கணும், அதுவும் இல்லையா உங்களுடைய பின் நம்பர் தெரிஞ்சிருக்கணும். இதில் எதை வேணாலும் நம்ம பாஸ்கியாக போடலாம், சரியா? ஸோ இந்த இடத்துல மொபைல் திருடு போனாலும் பரவாயில்லை. அப்போது ஒரே நேரத்தில் 2-3 பாஸ்கி, லேப்டாப்புக்கு ஒன்று, மொபைலுக்கு ஒன்று போட முடியுமா விக்கி அப்படின்னு கேட்டால் போடலாம். அதில் எந்த பிரச்சனையும் வராது. அப்போது இந்த இடத்துல ரொம்ப செக்யூராக யூசர் நேம் பாஸ்வேர்டு போடுறதை தவிர்ப்பதற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் பாஸ்கி அப்படிங்கிற இந்த விஷயம். இதன் அடிப்படையில் இனி நம்ம எல்லாருமே பாஸ்வேர்டு இல்லாத உலகத்திற்குள் என்ட்ராயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான். ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு மட்டும் பாஸ்வேர்டு என்டர் பண்ணி சொல்லி கேட்பாங்க. இல்லை ஃபர்கட் பாஸ்வேர்டு அப்படிங்கிறதுலாம் வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி பாஸ்வேர்டுக்கு தேவை வரப்போகுது. அது இல்லாமல் நம்ம எதை தான் யூஸ் பண்ண போகிறோம், இந்த பாஸ்கி அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வெல்கம் டு த வேர்ல்டு பாஸ்கி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பாஸ்கியால் நிறைய நன்மைகள் இருக்குது அப்படின்னு தெரிந்து கொண்டாலும் நம்மில் நிறைய பேர் இந்த பாஸ்கியை நம்ப மறுக்கிறோம். இப்போ உங்களுக்கே தெரிஞ்சாலும் நான் யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு தான் என்ட்ராகி தான் உள்ளே போவேன் அப்படின்னு சொல்லி நின்னீங்கன்னா அது தவறு. உண்மையிலேயே பாஸ்கி அப்படிங்கிறது அந்த தவறுகளிலிருந்து திருத்துவதற்கு பல நிறுவனங்களால் சேர்ந்து உருவாக்கப்பட்ட முக்கியமான ஒரு ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை நீங்கள் பயன்படுத்துங்க. அதே மாதிரி நான் முதல்ல சொல்லியிருந்தேன் பாருங்கள், நீங்களும் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்ன செய்யலாம், கீழே இருக்கக்கூடிய ராஜலட்சுமி எடிவர்ஸ்க்கு கூப்பிட்டு கேட்கலாம். நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு எல்லாம் ஓகேனா நீங்களும் என்ன செய்யலாம், அதில் ஜாயின் பண்ணலாம். 100% அவங்க பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் கொடுக்குறாங்க என்பதும் கூடுதலான தகவல். ஸோ இந்த ஒரு காணொலி நல்லா இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் அனுப்பலாம். மாணவர்களுக்கு நிச்சயமாக இதை அனுப்பி இந்த பாஸ்கியை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். இன்னும் நிறைய படிக்க வேண்டியிருக்கு. அதில் நிறைய அல்கோரிதம்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு ஐடியாவை கொடுக்கலாம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.